மீடியா பவர். ஆனா உங்க சிஎம் மீடியாவை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அதுதான் அதுக்குதான் நாங்க இருக்கோமே. அவரு மக்கள் வேலையை பார்க்கட்டும். இந்த ஆட்சி சரி இல்லைன்னா 6 மாசத்துல கலைக்கப்படுங்க. கண்டிப்பா அதுக்கு நடக்குது சான்சஸ் இருக்கு. 100 இந்த அளவுக்கு தொடர்ந்து தொடர்ந்து மினிஸ்டர்ஸ் சரியில்லை. மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரைடு போறது. இது என்ன ரைடு இது? ஒரு 6 மாசம் விடுங்க சார். பாவம் ஒரு ஓட்டம் ஓடுன பின்னாடி அப்புறம் உங்களை எப்படி அந்த டெக்னாலஜி வச்சு திமுக அடிச்சாங்களோ அதே டெக்னாலஜி வச்சு திருப்பி அடிச்சிடலாம். இவங்க அடிப்பாங்க. சொல்லிடுறேன், எல்லாமே அடக்கம். ஓகே சொல்லுங்க. இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு நம்பர் 1 எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் முன்னாடியுமே இருந்தது. டிஎம்கேலயுமே எல்லாம் நடந்திருக்கும். இப்போ வந்து அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. இப்போ வெளியே தெரியுது. இப்போ சோசியல் மீடியா நிறைய இருக்கு. இப்போ எல்லாமே தெரிய வருது. முன்னாடி வந்து யாருக்குமே தெரியாது. நீங்க புதுசா வந்துருங்க, நியூ கவர்மெண்ட், உங்களுக்கு எல்லாமே புதுசு தான். அப்போ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லி தரேன். சொல்லி தரது தப்பு இல்லையா? கண்டிப்பா. 50 வருஷம் சீனியருங்க அவரு. 50 வருஷம் சீனியர். நீங்க படத்துல தான் சீனியர், தலைவர் குழந்தையில இருந்தே சீனியர். இல்ல இவர் படம் நடிக்கிற அனுபவத்தை விட அவருக்கு அரசியல் அனுபவம். அவர் அதாங்க கருவிலே அவர் அரசியல பார்த்து தாங்க வந்திருக்காரு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 60 வருஷம் அரசியலுங்க. அது விளையாட்டு நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியாது. ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை இருக்குங்க. ஒரு மரியாதை வச்சுதான் நீங்க அதை பேசணுமே. ஏன்னா அவங்க சைடுல இருந்து இது வரைக்கும் ஒரு டைம் ஒரு மினிஸ்டர் பேசுறது பாத்தீங்களா? என்ன 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 பேச்சு பேசுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு அவர்தான் எந்த மினிஸ்டர் துறைனே தெரியாம பேசி ஒரு துறைக்கும் போய் அந்த டிபார்ட்மெண்ட் கவனிக்க வேலை உங்க வேலை கிடையாது. கவர்மெண்ட் அதோட வேலையை கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கு. அதுக்கான அதிகாரிகள் பாத்துக்குவாங்க. இப்ப திருச்சியில சொல்லியிருக்காரு, லிக்கர் ஒயின் ஷாப் எல்லாம் மூடிட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்க மூடினாரு? ஒயின் ஷாப் மூடுதுன்னா என்னது? எல்லா 400-500 ஒயின் ஷாப் முடியும். அதுவும் 400 ஆயிட்டானே. அவங்க எப்படி மூடினாங்க? கடையில எதுவுமே கலெக்ஷன் எது வரலையோ அதை மட்டும் தான் அவங்க மூடி இருக்காங்க பாஸ். இதுல இப்படியே சூட்சமா இருக்கா? ஆமா, நீங்க தினமும் மாசம் வந்து கலெக்ஷன் எடுப்பாங்க. ஒவ்வொரு மந்த் கலெக்ஷன் எடுப்பாங்க, டே கலெக்ஷன் எடுப்பாங்க. அதுல கலெக்ஷன் வராததுதான் அவங்க பார்த்துதான் வச்சுதான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மீடியா பவர். ஆனா உங்க சிஎம் மீடியாவை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அதுதான் அதுக்குதான் நாங்க இருக்கோமே. அவரு மக்கள் வேலையை பார்க்கட்டும். அதுக்குதான் நெல்லை கட்சின்ற மாதிரி ஆட்கள் இருக்கும். சிஎம் வந்து அவருடைய சிஎம் வந்தா நீங்க என்ன செய்வீங்க கேப்பீங்க. முதல்ல இருக்கிற குப்பை இருக்கு பாத்தீங்களா, அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. குப்பை இருக்குன்னு சொல்ல அதுதான் முதல்ல சொல்றாரு. இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் என்னுடைய வேலை இந்த பழைய இதெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல இதுக்கு முன்னால இருந்தது வந்து உள்ள ஒர்க் பண்றாங்கல்ல தலைமை செயலகத்துல, அது இவர் கண்ட்ரோல்ல பாக்கணும்ல. எங்க அமுக்கெல்லாம் எங்க வலிக்குது, எவன் வெளியே சொல்றான், எவன் லஞ்சம் வாங்குறான் உள்ள தெரியணும்ல. வாங்குறாங்க டாஸ்மாக்ல முயற்சி எடுத்திருக்கு. அதுக்கு உண்டான செக்ஷனை போட்டிருக்கோம் சொல்லியிருக்காரு. எதுவுமே உடனே பண்ண முடியாது. அதுக்கு உண்டான ஏற்பாடு ஏங்க. இப்போ இப்பதான் ஸ்கூலுக்கே போறாரு. காலேஜுக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாம் இருந்த நிலைமையில இவர் இப்பதான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போறாரு. இந்த முதல்ல ஒரு பதஷ்டம் கண்டிப்பா இருக்கும். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் காலேஜ் பசங்களுக்கே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இல்லாத சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அதேதான் இவரு எல்லா சொல்றதையும் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் ஓப்பனா சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை. நீங்க சொல்றதுல எனக்கு என்னன்னா அவருடைய இதுல நான் டிவிக்கே தலைவர் மேல நான் குறைய சொல்ல மாட்டேன். அவர் வழியில அவர் போவாரு. அவரு சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ சாதாரண மனிதன் போய் பார்க்கணும் அப்படின்னா அங்க முடியல. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 மாசம் விடுங்க சார். பாவம் ஒரு ஓட்டம் ஓடுன பின்னாடி அப்புறம் உங்களை எப்படி அந்த டெக்னாலஜி வச்சு திமுக அடிச்சாங்களோ அதே டெக்னாலஜி வச்சு திருப்பி அடிச்சிடலாம். இவங்க அடிப்பாங்க. ஆமா. இப்ப என்னது டீன் செட்டா என்னது இன்ஸ்டாகிராமா? இல்ல நீங்க என்ன கொம்பு சீவனீங்களோ, நீங்க என்ன கதாயுதம் எடுத்தீங்களோ, நீங்க என்ன கல் எடுத்தீங்களோ, நீங்க என்ன மரக்கட்டி எடுத்தீங்களோ அதையே அவங்க எடுத்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னு கேளுங்க. உங்க கூட இருந்தவங்க எல்லாம் படிச்சவங்களோ படிக்காதவங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டீம்ல சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் ஐடி ஃபீல்டு மாணவர்கள். இப்போ நல்ல சம்பளத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டதுன்னா தெரியும். எப்படி வர்ற கேள்விக்கு எப்படி ரிட்டர்ன் ஷாட் அடிக்கணும்னு சொல்லி ஃபுட்பால் மாதிரி அவங்க பூந்து விளையாடுவாங்க. கண்டிப்பா இன்னொரு 6 மாசம் மட்டும் போறதுக்கு 6 மாசம் ஆமா விடணும். அதுக்குள்ள தமிழ்நாடு இவங்க ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்னதான் பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்டாலின் விட மாட்டாரு அவ்வளவு செய்யுது. இல்ல விடணும்ன்ற நான்
விட்டுறணுங்கிறீங்க. 6 மாசம் விட்டுணும். இவங்க முதல்ல கடிவாளம் போட்டுருக்கணும். அவங்க போடுற சமாச்சாரத்தெல்லாம் இவங்க சரி இவங்க எங்கடா வர போறாங்க எல்லாம் கொஞ்சம் அசால்ட்டா நினைச்சிட்டாங்க அவங்கள. ரசிகர்கள் தானே அப்படின்னு அவங்க ஏடிஎம்கே தான் பெரியது நினைச்சிட்டாங்க. கடிச்சில பார்த்தா ADMK முடிஞ்சு போச்சு. பாவம். ஒரே ஒரு விளக்கம் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன், எல்லாமே அடக்கம். ஓகே சொல்லுங்க. இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு நம்பர் 1 எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லையா? ஆமா. மெடிக்கல் நம்பர் 1 ஃபெசிலிட்டிஸ். ஆர்கன் சேஞ்சிங் லீகலி அலோடு பண்ணால் மெடிக்கல் டூர்ல கவர்மெண்ட் ரன் பண்ணலாம். ஓ புரியுது. புரியுதா? டிரான்ஸ்ஃபர் அதுதான் சிங்கப்பூர் போறான், யுஎஸ் போறான், ஆர்கன் சேஞ்சுக்காக மட்டும்தான். லீகலி நாட் அலோடு ஹியர் இல்லையா? இது இல்லைன்னா அந்த மெடிக்கல் டூர் அமௌண்ட்டே போதும், நோ டேக்ஸ் தேவையில்லை. மக்கள்கிட்ட மத்த இதுல வரி போடுங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா உலகத்துல ஃபுல்லா இங்க, ஏன்னா கம்பேரிங் வித் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிஸ் யுஎஸ்ஏ யுஎஸ் ஒஸ்ட் அங்கெல்லாம் மெடிக்கல் 3 முறை அமெரிக்கா போய் வந்திருக்கேன். புரியுதா? சொல்ல வரேன், மயக்க போட்டு 2 நாள் பாருங்க, அதுக்கப்புறம் ஏட்டு விடுங்க. அந்த அளவுக்கு நீங்க போனவனே ஆகிறது நினைச்சுக்கலாம். என்ன செய்யற வேலை பர்ஃபெக்டா செய்யறான், இங்க மிஸ்பிஹேவ் பண்றான், மால் பிராக்டிஸ் பண்றான். அதனாலதான் பிரச்சனை மெடிக்கலை பொறுத்த வரைக்கும். நம்பர் 1. அது இல்லாம உலகத்திலே பசின் இல்லாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு. இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பசின்றே கிடையாது. ஏன் பசி? ரேஷன் கார்டு தான் 20 கிலோ அரிசி உனக்கு. அது கரெக்ட் தான். ஒண்ணுமே இல்ல, பெருமாள் கோயிலுக்கு போனா சோறு இருக்குது. ஆமா. ஆட்சி எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல இன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்த மக்களுமே வந்து மாற்றம் வேணும்னு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பேச வேணாம். அது வந்து மாறிட்டாங்க. இனிமே ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபியூச்சர் வந்து அண்ணன் நல்லா பண்ணுவாங்க, விஜய் அண்ணன் நல்லா பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க, சொல்றதுக்கு மேல பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சைனே ஏதோ பண்ணாங்க, நல்லபடியா எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாரு. ஒயின் ஷாப் எல்லாமே வந்து மெயின் ரோட்ல இருந்து உள்ள போயிருக்கு. நிறைய கிராமங்கள்ல நல்ல திட்டம்லாம் நடக்குது, பண்ணுவாங்க அண்ணன் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய வந்துட்டு சட்ட ஒழுங்கு ரொம்ப சரியில்லை அவர் வந்ததுக்கு அப்புறம். அது நிறைய பேர் சொல்றாங்க. நான் முன்னாடியுமே இருந்தது, டிஎம்கேலயுமே எல்லாம் நடந்ததுதான். இப்ப வந்து அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. இப்ப வெளியே தெரியுது. இப்ப சோசியல் மீடியா நிறைய இருக்கு, இப்ப எல்லாமே தெரிய வருது. முன்னாடி வந்து யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் நடந்ததா இல்லையான்னு தெரியாது, வெளியே கொண்டு வர மாட்டாங்க. இப்ப எல்லார் கையிலயுமே போன் இருக்கு, எல்லாருமே வெளியே கொண்டு வரோம். அதனாலதான் ரொம்ப அதிகமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுது. மத்தபடி எப்பவுமே நடக்கிறதா நடக்குது. இப்போ கொஞ்சம் காமா இருக்கு.